Hey guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. VPS சர்வர் டெடிகேட்டட் சர்வர் பற்றின ஃபுல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் போட்டுருவோம். பார்க்காத நம்ம சேனலை போய் செக் பண்ணி பார்த்துங்க. VPS சர்வர்ஸ் வாங்கினவங்க இல்லை டெடிகேட்டட் சர்வர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க செட்டிங்ஸ் எதுவுமே பண்ண தெரியல, எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியலன்றவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹோஸ்ட் நேம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஒரு டொமைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம வந்து மாற்றி ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஐபி அட்ரஸ் கொடுத்து 2087 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட WHM வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து ரூட் WHM சொல்லி சொல்லுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? 141 இந்த மாதிரி கொடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து சர்வரோட ஹோஸ்ட் நேம் நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனியாகவே நினைக்கவும் மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டூ DNS சொல்லி போடுங்க. .comல QuickWin .in இந்த டொமைன் தான் நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ QuickWin.in அப்படிங்கிற டொமைன் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த டொமைன் வந்து வாங்கியாச்சு. நீங்கள் இந்த டொமைன் வந்து உங்களுக்கு தேவையான பேரில் எங்கே வாங்குறீங்களோ அங்கே போய்ட்டு இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஐபி அட்ரஸ் எடுங்களா. உங்களுக்கு எந்த மாதிரியான நேம் சர்வர் வேணுமோ அந்த நேம் சர்வரில் உங்களுடைய ப்ரைவேட் நேம் சர்வர் போட்டு நீங்கள் வந்து ஐபி வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு ஐபி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த நேம் சர்வர் வந்து நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ns1.quickwin.in ns2.quickwin.in இது நார்மலாக நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி இந்த டொமைன் வந்து வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டொமைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், server.speeddns.in இது வந்து என்னுடைய மெயின் டொமைன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். speeddns.in அப்படிங்கிறது மெயின் டொமைன் ஐடி. இந்த டொமைனில் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணோம்னா சும்மா இந்த பேஜ் மட்டும் தான் வரும். இந்த இடத்துல நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஐபி அட்ரஸு நம்மளுடைய நேம் சர்வர் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான பேரில் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த டொமைன் வந்து ஓப்பன் ஆகாது. ஏன் ஆகாது கேட்டால் நம்ம டொமைன் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பட் வந்து இதில் எதுவுமே க்ரியேட் பண்ணல. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து லிஸ்ட்டு அக்கௌண்ட் கொடுங்க. இந்த இடத்துல எந்த அக்கௌண்ட்டுமே இருக்காது. இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால எதுவுமே இருக்காது. கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களோட டொமைனோட பேர், டொமைன் நேம், டொமைன் பேர் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேமும் வந்துடும். நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். வந்து பாஸ்வேர்டு, உங்களுக்கு வந்து எந்த பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து போட்டுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஜென்ரேட் பாஸ்வேர்டு தான் ஜென்ரேட் ஆகிடும் பாஸ்வேர்டு. அப்புறம் வந்து mail@quickwin.in ஓகேங்களா? டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இது எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். அது ஓகே. நம்ம வந்து இப்போ சி பேனல் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த லிஸ்ட் அக்கௌண்ட் இருக்கா, அது திரும்ப கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேரில் நீங்கள் கிரியேட் பண்ண டொமைன் வந்து கிரியேட் ஆகிரும். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து இண்டெக்ஸ் பேஜ் வந்து வந்துடுச்சு. ஏன்னா நம்ம வந்து டொமைன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சி பேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுடைய சி பேனல். நீங்கள் கிரியேட் பண்ண டொமைனுக்கு சி பேனல் வந்துருச்சுங்களா? உங்களுடைய ஐபி அட்ரஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். கீழே இருந்துன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்கிறது எல்லாமே இருக்கும். நீங்கள் இதில் போய் நீங்கள் என்னென்னா பண்ணிக்கலாம். இதே ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது சர்வர் நம்ம ஹோஸ்டிங் பண்ணுறனால இது வந்து ஹோஸ்டிங் பர்பஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதில் போய் நீங்கள் வெப்சைட்லாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து QuickWinங்கிறது வந்து இது வந்து ஹோஸ்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்ம சீப்பில் ஓப்பன் பண்ண போது பாருங்கள், இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் இங்கே என்ன ஷோ ஆகுதோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அதனால் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல
ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சேஞ்ச் ஹோஸ்ட் நேம் சொல்லி இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து server டாட் in அப்படி சேஞ்ச் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த சிபி ட்ரைவிங்கிறது எல்லாமே மாறி உங்களுக்கு இப்போ ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள், உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. server டாட் குயிக்வின் டாட் இன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ரீப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பேஜ் வந்து போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? இதுக்கு முன்னாடி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா நல்லா வந்துச்சு. இப்போ வந்து போயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், HTTP வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இது ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், இதுவுமே இந்த மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இந்த டொமைன் இந்த உடைய URL வந்து இப்போ இல்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து server டாட் ஓகேங்களா, இதை நான் பண்ணோம் கொடுத்தோம்னா பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின். இதுதான் நம்மளோட ஹோஸ்ட் நேமு, சர்வர் நேமு எல்லாமே. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நீங்கள் ரூட் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரியேட் பண்ண சிபேனை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹோஸ்ட் நேம் என்ன நீங்கள் மாற்றினீங்களோ அந்த ஹோஸ்ட் நேமில் உங்களுக்கு வந்து வந்துடும். லிஸ்ட் அக்கௌண்ட்டில் போங்க, இதில் போட்டு சிபேனுக்குள்ளே போங்க. இப்போ பாருங்கள், server டாட் குயிக்வின் டாட் இன் சொல்லி வந்துச்சுங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேரில் நீங்கள் வந்து உங்கள் சர்வரை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். இதுதான் ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அடுத்த வீடியோஸில் தொடர்ந்து வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா பார்த்துட்டே வருவோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்குண்டான வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நல்ல வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.